பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 18ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 3 verse 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இந்த அருமையான தேவனுடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் அநேக தரிசனங்களை கொடுத்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்படுத்தின புஸ்தகமாக இந்த புஸ்தகம் காணப்படுகிறது. இதில் நம்ம பார்க்கும் பொழுது முதல் 3 அதிகாரம், அதாவது 2 அதிகாரம் 2 அண்ட் 3வது அதிகாரத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு அநேக காரியங்களை பேசுகிறார். அப்படியான ஒரு காரியம்தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். லவோதிக்கியா என்கிற சபைக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதில் என்ன ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமேன். ஆண்டவருடைய அருமையான வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த சபை இல்லை சபையினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களாம், அவர்களுடைய உண்மையான நிலைமை எப்படி இருக்குது, ஆனால் அவங்க என்ன தங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கர்த்தர் அந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணி அவர் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நிர்பாக்கியம் உள்ளவனோ பரிதபிக்கப்படத்தக்கனோ தரித்திரனோ குருடனோ நீ நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் என்ன சொல்கிறாங்களாம், நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவுமே இல்லை அப்படின்னு நீ சொல்லுகிறபடியால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி என்னிடத்துல வா, நான் உனக்கு தேவையான பொன்னை நான் தருகிறேன், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை தருகிறேன், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நான் உனக்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்குறேன், என்னிடத்துல வாங்கிக்கோ, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய ரியாலிட்டியை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரத்தில் நான் அப்படி இல்லையே. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சில நேரத்தில் நம்ம இடத்துல வரும் பொழுது அது நமக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை. நம்மளை தேவன் நொறுக்குவதற்காகவோ நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவதற்காகவோ ஆண்டவர் பேசலை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறது எதற்காக? என்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக, எனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக, என்னுடைய கண் நல்லா தெளிவாக பார்க்கணும் அதற்காக. ஆனால் நம்ம என்ன செய்கிறோமா, நிறைய நேரத்தில் அதை அசட்டை பண்ணுகிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இப்போ கர்த்தர் ஏன் நம்மளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்? ஏன் தேவன் ஒரு சில வசனங்களை, கடினமான வார்த்தைகளை நமக்கு நேராக அனுப்புகிறார் என்றால், தேவன் நம்மளை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறபடினால தான் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளோடு என்ன செய்கிறாரு,
இப்படியெல்லாம் பேசி இந்த காரியத்தில் நீ மாறணும், இந்த காரியத்தில் நீ மனம் திரும்பணும், இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இன்னும் நீ மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் இல்லையா? நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பிரியமானவர்களே. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? நம்முடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று அவர் தட்டுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பிரியமானவர்களே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் ஏன் வாசப்படியில் நின்று தட்டணும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நினச்சா நமக்குள்ளே வர முடியாதா? அன்றைக்கி பூட்டப்பட்டிருந்த கதவுல, பூட்டப்பட்ட ஒரு அறையில் சீஷர்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். தேவனால் எல்லாமே கூடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, அவர் வாசற்படியில் நின்று நம்மை கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அருமையான தேவன்ல. வெளியில் நின்று ஆண்டவர் தட்டுகிறார். அந்த ஆண்டவர் தட்டுகிற அந்த சத்தத்தை ஒருவன் கேட்பானே ஆனால், அவன் கதவை திறப்பானே ஆனால், ஆண்டவரே நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உள்ளே வருகிறேன், அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனிடத்தில் நான் வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். எவ்வளோ அருமையாக கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் வாஞ்சியாக இருக்கிறார்ல. நம்மன்னு இல்லை, இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர்கள் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் எல்லாரையும் அவர் படைத்தார். ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தின் கதவையும் கர்த்தர் தட்டி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்பது இல்லை. கர்த்தர் வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அவளால் உள்ளே வர முடியும். ஆனால் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி வருகிறாங்களா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் வந்து சுவிசேஷத்தை கட்டாயப்படுத்தி அநேகரை கட்டாயமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட பழி சுமத்தல் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது, யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காடை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்க முடியவே முடியாது. ஒரு நம்ம பிள்ளைங்களே இருக்காங்க, இல்லை நம்மளுடைய ஓன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பழக்கத்துலேருந்து நம்மளால் விடுதலை பண்ண முடியுமா? அந்த சக்தி யாருக்காவது இருக்குதா பிரியமானவர்களே? நம்ம பிள்ளைங்க தான் தப்பான வழியில் நடக்கிறாங்க, நான் ஃபோர்ஸ் பண்ணி நீ பண்ணவே கூடாது, நான் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க மனசால் அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அவங்க நினச்சாதான் அதுலேருந்து விடுதலையை ஒழிய, இல்லைன்னா அம்மாவுடைய கட்டாயத்துக்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஃப்ரீடம் வந்த உடனே திருப்பி அதை செய்ய போகிறாங்க. அப்போது இயேசுவை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இருதயத்தில் கொண்டு வர முடியவே முடியாது. அது மனிதர்களால் முடியாத காரியம். ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது என்பது அவர்கள் தாங்களாக முன் வந்து அந்த கதவை அவர்கள் திறக்கிறார்கள். இயேசு எல்லாருடைய கதவையும் தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எல்லாருடைய வாசற்படியிலையும் நின்று ஆண்டவர் தட்டுகிறார். ஆனால் அதை கேட்டு அந்த கதவை திறக்கிறவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இயேசு வந்து அவங்களோட போஜனம் பண்ணுகிறார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் நம்ம சொல்லுகிற அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ், இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவம். ஆமாம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்குற நம்ம யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் இருதயத்தின் கதவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் மனப்பூர்வமாக இயேசுவே என் இருதயத்தில் வாங்கப்பா, என் இருதயம் ரொம்ப மோசமாக இருக்குது, என் இருதயத்தில் பல அசுத்தங்கள் இருக்குது, பல பாவங்கள் இருக்குது, ஆனால் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா என் இருதயத்தை உங்களால் சுத்தம் பண்ண முடியும், என் பாவத்தை மன்னிக்க உங்களால் முடியும்னு சொல்லி மனப்பூர்வமாக நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வர்றதுக்கு ஆண்டவர் ஆசையாய் காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இருதயத்தில் எத்தனையோ பேருக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோம். யாராவது நம்ம பாவத்தை மன்னிக்க முடிஞ்சிருக்குதா? யாராலையாவது நம்ம சூழ்நிலையை மாற்ற முடிஞ்சிருக்குதா? எத்தனையோ பேர் நம்முடைய இருதயத்தை ஒருவேளை உடைத்து சுக்குநூறாக்கி போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர் அவர். நீ நல்ல பரிசுத்தவானா மாறி தான் என்கிட்ட வரணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். இயேசுனுடைய வார்த்தைகள், இயேசுனுடைய போதனைகள், இயேசு நம்ம கொடுக்குற ஆலோசனைகள் நம்மளை
தூய்மையாக்குகிறது, நம்மளை சுத்தப்படுத்துகிறது. இந்த இருதயத்தை சுத்தப்படுத்த இயேசுவை தவிர வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர் தன்னையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவருடைய இரத்தத்தினால தான் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. உங்களுடைய இருதய கதவை இயேசு தட்டுகிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்களே ஆனால், நாளைக்கு இல்லை பிரியமானவர்களே, இந்த நிமிஷத்தில் அந்த கதவை நீங்கள் திறக்கலாம். ஆண்டவரே இருதயத்தில் வாங்க, வேற ஒன்றும் இல்லை, இயேசுவே இருதயத்தில் வாங்கப்பா, நான் உன்னை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் சமாதானத்தை பெறுவீர்கள், ரட்சிப்பை பெறுவீர்கள், இனம் புரியாத சந்தோஷத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த வசனத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ள நம்ம தயங்கவே கூடாது. நாளைக்குன்னு சொல்லி நம்ம போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். இந்த நாள் தான் ரட்சணியத்தின் நாள். இதில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவோம். வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?